ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை 2 வழிகள் உண்டு. நமக்கு தேவை அதை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இன்றைய வேத பகுதியிலே இயேசு 2 வழியை பற்றி என்ன பண்றார் பேசுகிறார். முதல் வழி என்னன்னா விசாலமான வழி என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? அவர் செல்லும் வாசல் விரிவாய் திறக்கப்பட்டிருக்கிறது. வேறு விதமாய் சொன்னால், அங்கே செல்லும் ஒருவர் தான் விரும்புகிறதை செய்யலாம். எல்லா பாவ முட்டைகளையும் தன்னுடன் எடுத்து செல்லலாம். எப்படினால் தன் வாழ வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் வாழலாம். வேறு யாரையும் பிரியப்படுத்த தேவையில்லை என்பதில் சுயத்தை மட்டுமே பிரியப்படுத்தும்படியாக அவரால் வாழ முடியும். ஆனால் இந்த வழி கேட்டுக்கொண்டு செல்லும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாராம். இந்த வழியில் செல்லும் ஒவ்வொரு இறுதியில அக்கினியை சென்றடைவார்கள். அடுத்த வழி நெருக்கமான வழி, விசாலமான வழி, விரிவாய் திறக்கப்பட்டிருக்கிறபடியால் இலகுவான வழியா இருக்கிறது. ஆனால் இதுவோ நெருக்கமும் இடுக்கமுமா இருக்கிறது. இந்த நெருக்கமான வழியில் ஒருவர் தன்னுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து செல்ல முடியாது. அவர் முயன்றால் அதற்கான இடம் அங்கே இருக்காது. நெருக்கமான வழியில் அவர் நடக்க வேண்டும் என்றால் உரிமைகளை விட்டுவிட்டு அவர் முடிவெடுக்க வேண்டும். இனி அவர் தனக்கு பிரியமானபடி வாழ முடியாது. ஆனால் பரலோகத்துல முடிவடைகிற இந்த வழி பின்பற்றுவர்களுக்கு நித்திய ஜீவனை இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். நரகத்தில் திகிலும் ஒரு வேதனையும் பிரிவும் துன்பமும் தான் இருக்கும். பரலோகத்தில் சந்தோஷமும் ஒரு இளைப்பாறுதலும் சமாதானமும் விவரிக்க முடியாத அங்கு மற்றும் மகிமையும் உள்ளதா இருக்கும் சொல்லி வார்த்தை முடிக்கிறேன். ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசாலமான வழியிலே உமக்கு பிரியமற்ற எனக்கு பிரியமான முறையில் வாழ்ந்தேன். என்னோடு பேசி கண்களை திறந்து என்னை உம்மிடம் ஒப்புவிக்கிறேன். நெருக்கமான வழியில் பாதபடியை பின்பற்றி நடந்து ஒரு நாள் பரலோகத்தில் உம்மை முகமுகமாய் சந்திப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹேவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.